வணக்கம் தலைமையிலே. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிரிவினை பேசும் அரசியல்வாதிகள் அவருடைய மூளையற்ற முட்டாள் கூட்டத்தின் பிதற்றல்கள் ரொம்ப அதிகமாக போச்சு. அதாவது இந்திய உளவுத்துறை படுதோல்வி, இந்திய உளவுத்துறை என்ன பண்ணுது, அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியான கூக்குரல்கள். அவங்க உளவுத்துறைனா என்னன்னு தெரியுமா, இராணுவ கட்டமைப்புகள்னா என்னன்னு தெரியுமா, உலக அளவில் உளவுத்துறைனா என்னன்னு தெரியுமா, எதுவுமே தெரியறதில்ல. அரசியல் பேசலாம் நிச்சயமாக. இரண்டு அரசியல் கட்சிகள், வெவ்வேறு அரசியல் கட்சிகள் அவங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகளை பேசலாம், அவங்களோட சித்தாந்தத்தை பேசலாம், பிறருடைய சித்தாந்தம் குறைவாக இருந்தால் சொல்லி காட்டலாமே ஒழிய, தேச பாதுகாப்புன்னு வரும்போது ஒன்றா சேர்ந்து நிற்கணும். தேச பாதுகாப்பு குறிப்பாக இராணுவத்துக்கு எதிராக பேசும்போது, இராணுவம் பொதுவானது. யார் ஆட்சி பண்ணா என்ன, அவங்க நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மாவீரர்கள், நம்ம எல்லைசாமிம்போம். ஆனால் அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணி சிரிப்பது உண்மையாகவே பார்க்க அவ்வளோ ஒரு வேதனையாக ஆத்திரத்தையுமே வர வைக்குது. நேற்று கூட நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு தமிழக இராணுவ அதிகாரி, அவர் அங்கே காஷ்மீரில் பணிபுரிகிறார், அவர் தியாகராஜன் பேர், பேட்டி கொடுத்திருந்தார். மோடிஜி விருப்பப்பட்டா அன்னைக்கு மோடிஜிக்கு மதியான லஞ்சை பாகிஸ்தான் தலைநகர் லாகூரில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பான். நம்முடைய இராணுவத்துக்கு அவ்வளோ ஆற்றல் உள்ளதுனால உண்மை செய்ய முடியும், என்னால் அடித்து சொல்ல முடியும். அதுக்கு 90 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கும்போது 90 பேருமே கிண்டல் பண்ணுவது, திட்டுவதுன்னு சொல்லி பண்ணி மகிழ்றீங்க. இதில் என்ன இருக்குன்னே புரியல. நமது தேசம், நமது இராணுவம், நமக்கு பொதுவானது, இப்படி கிண்டல் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இதுக்கெல்லாம் காரணம் இதை போன்ற பொல்லாத அரசியல்வாதிகளின் அவங்களுடைய பிரிவினைவாதி தான் அவங்களுடைய அடையாளமாகவே இருக்கும். அதை செஞ்சால் தான் அவங்க அரசியலை பண்ண முடியும். நிச்சயமாக அவங்க விலகி இருப்பது, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மோடிஜி கரத்தை வலுப்படுத்துவது. இதுக்கு நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு தேர்தலில் பாரதிய ஜனதாக்கு வாக்களித்தா போதும், மோடிஜிக்கு வாக்களித்தா போதும், வேறு எதையுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு அவங்கள போல கமெண்ட் பண்ணுவதோ இல்லை சண்டை எதுவுமே தேவையில்லை. மத்திய அரசின் தேர்தலப்போ மோடிஜிக்கு வாக்களித்து அவரை கையை பலப்படுத்தினா போதும், அவங்க எல்லாத்தையுமே இதை பார்த்துக்குவாங்க. இது உலக அளவில் பேசினா உங்களுக்கு புரிய வரும். உளவுத்துறை தோல்வி, தோல்வின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் இந்திய உளவுத்துறை இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக மோடிஜி வந்த பிறகு ரவி சின்ஹா IPS அவர் பொறுப்பேற்ற பிறகு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 சொல்லுவேன். உளவுத்துறை எப்போவுமே பிரதமருக்கு மட்டும் கட்டுப்படியக்கூடியவர்கள் வேறு யார்ட்டையுமே டீல் பண்ணிக்கிறதே இல்லை. பிரதமர் தான் நேரடி பொறுப்பு. நீங்கள் இப்போ உளவுத்துறை அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே போய் உலகம் பூரா கேட்டிங்கன்னா, உளவுத்துறை அப்படின்னா மொசாத் அப்படிம்பாங்க. இஸ்ரேல் மொசாத். ஒரு சின்ன பையன்லேருந்து வயசான வரைக்கும் இந்த பேர் தெரியும், மொசாத். இஸ்ரேலில் 2 உளவுத்துறை இருக்குது, மொசாத், சின்பத். மொசாத் வெளிநாடுகளை பூரா பார்ப்பாங்க, சின்பத் இஸ்ரேலுக்குள்ளே இருக்க பயங்கரவாதம், ஒட்டி இருக்க பயங்கரவாதத்தை பார்க்குறது சின்பத். இந்த 2 பேரும் உலகத்தில் நம்பர் 1 அப்படிம்பாங்க. ஓகே, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மேலே ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாங்க. உலகம் காணாத தாக்குதல். அதாவது 1000 கோடிகள் செலவு பண்ணி கட்டப்பட்ட மதில் சுவர், எலக்ட்ரானிக் வேலிகள், பயங்கரமான ரொம்ப அட்வான்ஸான கேமரா, கண்காணிப்பு கோபுரங்கள், அந்த கோபுரங்களில் பணியாற்றும் இராணுவ வீரர்கள், அதுபோக இஸ்ரேலுடைய மொசாத், சின்பத், இதெல்லாம் தாண்டி தான் அவ்வளோ பெரிய தாக்குதலை ஹமாஸ் செஞ்சு காமிச்சாங்க. 1200 பொதுமக்களை கொண்டாங்க, 250 பேர்த்த இழுத்துட்டு போயிட்டாங்க காசாக்குள்ள. அப்போ மொசாத் தோத்துட்டாங்கன்னு அர்த்தமா? நீங்கள் சொல்கிற மொசாத் தானே நம்பர் 1 சொல்கிறீங்களா? மொசாத் இவ்வளோ பெரிய தாக்குதல், வருடக்கணக்காக ஹமாஸ் திட்டமிட்டு பயிற்சி எடுத்த தாக்குதல், எப்படி கவனிக்க மாட்டாங்க? இதை கூட கண்டுபிடிக்க முடியல. மொசாத் அப்போ நம்பர் 1 எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அப்படி. ஆனால் இப்படி இஸ்ரேலில் பேசலை, அதுதான் முக்கியம். நம்ம வேணால் ஒரு வேளை பேசிக்கலாம், இஸ்ரேலுடைய ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ பேசலை. அடிச்சுட்டான், மக்கள் எழுதிட்டு போயிட்டான், கொண்டுட்டான். உடனடியாக ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஓய்வு பெற்ற இராணுவ தலைமை தளபதிகள்,
அவங்களாம் வந்து வெவ்வேறு கட்சியில் இருந்தவங்க. நெத்தன்யா கூட இல்லை. நெத்தன்யா இப்போ வரைக்கும் தொங்கு மந்திரி சபை தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மெஜாரிட்டிலாம் கிடையாது. அவங்க அந்த கட்சி வேறுபாடெல்லாம் மறந்து இந்த ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் தலைமை தளபதியில் ஒன்றா சேர்ந்து ஒரு குழு அமைத்து, எதிர்கட்சியெலாம் சேர்த்து அமைத்து தான் இப்போ நமக்கு தேவை அவன் அடிக்க வேண்டியதுதான். மிச்சத்தெல்லாம் உளவுத்துறை தோல்வியெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ தேவை அவனை அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து காசா அப்படிங்கிற பகுதியை சுடுகாடு ஆக்கிட்டாங்க. 53,000 பேர்த்துக்கு மேலே கொன்று போயிட்டு இருக்கு. சுடுகாடே ஆக்கி காமிச்சாங்க. இதுதான் ஒரு தேசம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்பர் 1 உளவுத்துறை. நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு பலியானாங்க அந்த மக்கள். ஆனால் எதிர்கட்சிகள் இப்படிலாம் பேசி கிண்டலாக கமெண்ட் போட்டுக்கிட்டு அந்த மக்களுக்குள்ள பிரிவினை பேசிக்கிட்டு சிரிச்சு மகிழ்றது எதுவுமே இல்லை. அன்னைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாங்க. இப்போ என்கொயரி பண்ணுறாங்க, எப்படி நம்ம தோத்தோம், ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த ஒற்றுமையினால தான் அந்த அரசியல் கட்சிகள், அந்த மக்கள், இந்த 2 கட்சி எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்தனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. பரம எதிரின்னு சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனம் சொல்லப்பட்ட யாஹியா சின்வார், இஸ்மாயில் ஹனியா, முகமது டைஃப், ஹாசன் நஸ்ரல்லா இவங்கெல்லாம் வந்து ஆளுமைகள். இன்றைக்கி ஒருத்தனையுமே இல்லை, எல்லாத்தையுமே சாம்பல் ஆக்கிட்டாங்க. அந்த காசாவே சாம்பல் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஒற்றுமை. பிரிவினை பேசுறதில்லை. இதெல்லாம் இங்கே இருக்க இந்த அரசியல்வாதிகள் இப்படி கமெண்ட் போட்டு சிரிக்கிறவங்க, நமக்குள்ளேயே சிரிக்கிறவங்க. நம்ம இராணுவ, அது தமிழ் அதிகாரி, அவர் சொல்கிறத பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணி, இது என்ன வித உங்களுடைய மனநிலையை நான் சுத்தமாகவே புரிஞ்சுக்க முடியல. கட்சிகளை திட்டுங்க, தலைவர்களை திட்டுங்க, இதெல்லாம் பேசவே கூடாது. என்ன தெரியும் உளவுத்துறை பற்றி? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை தான் மொசாத். இவ்வளோ பெரிய தோல்வி என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் நடக்கவே இல்லையே. செப்டம்பர் 11 தாக்குதல், அமெரிக்கா மேலே நடந்த தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதல். ஆப்கானிலிருந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்கேருந்து அமெரிக்கா போய் அங்கேயே தங்கி, அங்கேயே வேலை செஞ்சு, அங்கேயே விமானம் ஓட்டி பழகி, எத்தனை வருஷம் இதெல்லாம் நடந்தது, பழகி 4 விமானத்தை தூக்கிட்டு போய் மாபெரும் தாக்குதல் நடத்தினாங்க. உலகம் பார்க்க 2 கோபுரங்கள், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது, பென்டகன் அடிக்கப்பட்டது. பயங்கரமான ஏவுகணை இருக்கு, யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பென்டகன் அடி வாங்கப்பட்டது. இன்னொரு விமானத்தை கீழே விழ காட்டுங்க அந்த மக்களை சேர்ந்து. இவ்வளோ பெரிய தோல்வி. அவனும் உலகத்திலேயே நம்பர் 1, நாங்கள் தான் உளவுத்துறை, CIA அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜெம்ஸ் படம் எடுத்து காமிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுற மாதிரி. உலகத்துக்கே நாங்கள் தான் நம்பர் 1 தலைவர்கள், நாங்கள் தாதாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய படு தோல்வி. இங்கிருந்து அங்கே போய் உள்ளே நுழைஞ்சு, அங்கே வேலை செஞ்சு, அங்கே சாப்பிட்டு, அங்கே சம்பளம் வாங்கி, அங்கே இருக்க ஏரோப்ளேனை ஓட்டி பழகி தாக்குது. கிட்டத்தட்ட வருஷக்கணக்கான பயிற்சிகள். எப்படி கண்டுபிடிக்காமல் போனாங்க? அங்கேயுமே இதே தான் பண்ணாங்க. அந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒன்றா சேர்ந்தாங்க, மக்கள் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தாங்க, அடித்தவனை அடி அப்படின்னாங்க, மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க. முக்கிய தலைவனையுமே எடுத்தாங்க, அந்த பயங்கரவாத இயக்கத்தையுமே நசுக்கி காமிச்சிருக்காங்க. இதற்கு காரணமே அந்த மக்களின், அரசியல்வாதிகளின் ஒற்றுமை தான். இப்படி வந்து அவங்களுக்குள்ளேயே கமெண்ட் அடித்து, அதுக்கு திரும்ப இன்னும் கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டு இருக்கல, பிரிவினை பேசலை. இதெல்லாம் நீங்கள் வந்து உலகத்தில் நம்பர் 1 சொல்கிற உளவுத்துறைகள் தான் இவ்வளோ பெரிய படு தோல்வியை சந்தித்தாங்க. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் பதிவு பண்ணேன். அசால்ட், இதுக்கு பேர் சடன் அட்டாக். அவன் இதுக்குன்னே இருக்கான், ஒரு இருட்டில் உட்காந்துருக்கான், திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான், அதிக மக்கள் இருக்க பகுதிக்கு வந்துடுறான், தாக்குதல் நடத்துகிறான். 99.9 தடுக்கிறாங்க. இந்திய உளவுத்துறையும் இந்திய இராணுவமும் சேர்ந்து தடுக்கிறாங்க, முன்கூட்டியே கொள்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தவிர்க்க முடியாமல் இப்படி வளர்ந்துடுது. இதுக்காக வந்து இப்படி பேசுறது மிகப்பெரிய தப்பு. நான் அடித்து சொல்லுவேன், இன்னைக்கு இந்திய உளவுத்துறை உள்நாட்டை பார்க்கக்கூடிய NIA இவங்கெல்லாம் உலகத்தின் மிக சிறந்த உளவுத்துறை. தொடர்ச்சியாக மார்னிங் கன்சல்டன்ட் வெளிநாட்டு பத்திரிகை மோடிஜியை வந்து உலகத்தில் நம்பர் 1 தலைவன் சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, பயங்கரவாதத்தை அடக்கியதெல்லாம் உலகத்தில் நம்பர் 1. முதல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டு வந்து பயங்கரவாதத்தை ஒடுக்கி காமிச்சார். அதனால தான் தொடர்ச்சியாக உலகத்தில் நம்பர் 1 தலைவர்னு சொல்லி அவரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு மிக சிறப்பு மிக்க பிரதமர், அவருடைய அமைச்சர்கள்,
இப்போ இருக்க நம்ம இராணுவம் உலகத்துறையெல்லாம் அவ்வளோ பாராட்டுக்கு உலகத்தில் நம்புறோன்னு சொல்லக்கூடியது. எத்தனை பேரை நிறைய பேர் தெரியாது. எல்லாம் சொல்கிறாங்க வந்து த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க, டிஆர்எஃப். அவங்க தான் வந்து இப்போ பஹல்காமில் தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொல்லி. டிஆர்எஃப்க்கெலாம் இந்தளவுக்கு துல்லியமாக திட்டம் போடுறதோ, அந்தளவுக்கு ஆயுத வசதிகள், அசால்ட் ரைஃபிள், உடம்புல கேமரா மாட்டிக்கிட்டு வந்து பண்ணிட்டு போகிறது, இது துல்லிய திட்டம் வகுக்கலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கெல்லாம் பின்னணியில் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை தொடர்ச்சியாக நமக்கு இதுக்கு எதிராக திட்டம் வகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்படி ஒன்று தவறி போச்சு. பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐயோட முழு காரணம் அவங்க தான். இந்த டிஆர்எஃப்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இயக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்காம பேசுறதான் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. நான் ரியூட்டர்ஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு, ரியூட்டர்ஸ் வந்து நான் வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவாகவும் பார்க்கல, காங்கிரஸ்க்கு ஆதரவாக படிக்கல. இது லண்டன் பேஸ் ரியூட்டர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருக்காங்க. த ரியூட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் பாங்க, தாம்சன் ரியூட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட். அந்த தகுதியில் தான் அவங்க செய்தியே கொடுப்பாங்க. தகுதியற்ற செய்தியே கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 வருஷம் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்புனது. அது டயக்ராம் நீங்கள் பாருங்கள். கடந்த வருஷம் வந்து 35 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்தியா பூரா வந்து காஷ்மீர் போனது சரித்திர சாதனையாக பார்க்கப்படுது. காஷ்மீரோட வரலாறுல இது மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுது. குறிப்பாக கோவிட் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஏறி 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 போன வருஷம் 35 லட்சம் பேர் போயிட்டாங்க உச்சக்கட்டமாக. இதெல்லாம் தான் அவனால் ஏற்றுக்க முடியல. எப்படி இந்தியாவில் வந்து ஒரு தனி பகுதியாக இருந்த காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவோட சேருது. 85,000 ஹிந்து மக்கள் அங்கே செட்டில் ஆகிட்டுருக்கான்னு சொல்லப்படுது. 85,000 மக்கள் அங்கே குடியேறி இருக்கிறாங்க. இங்கேருந்து போய் அங்கே குடியேறுறாங்க. இதெல்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ வைட்டர்ஸாக பார்க்கப்படுது. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படி தொடர்ச்சியாக இந்த டூரிஸ்ட் அங்கே வந்தால், தொடர்ச்சியாக இந்து மக்கள் அங்கே போய் வீடு வாங்கி குடியிருந்தா, இந்த அமைப்பே காஷ்மீர் முஸ்லீமுடைய மெஜாரிட்டிங்கிற அமைப்பே மாறி போயிடும், எங்களுடைய ஐடென்டிட்டி போகும் தான் இவ்வளோ பெரிய இந்த தாக்குதல் அவன் நடத்திக்கலாம் சார் திட்டமிட்டு. இதை எதிர்த்து நம்ம செய்யணும்னா இன்னும் அங்கே டூரிஸ்டாக போகணும். இந்த வருஷம் 35 லட்சம் போனாங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் 40 லட்சம் பண்ணி காட்டணும். 85,000 மக்கள் அங்கே குடி போனாங்களா, 8 லட்சம் மக்கள் அங்கே குடி போகணும். இதுதான் வந்து தேசத்துக்கு விசுவாசம், அவங்களுக்கு பயங்கரவாதத்தை முறியடிப்பதுன்னு சொல்கிறது. இப்படி தான் நம்ம நடந்துக்கணுமே ஒழிய பிரிவினைவாதம் பேசும் தலைவர்களுக்கு பின்னால் போகிறது மிகப்பெரிய ஆபத்தானது. இதை விட முக்கியமான ஆர்டிக்கல் இதில் கொடுத்தது ரியூட்டர்ஸ் சொன்னது. அவங்க வந்து 2000 கணக்கெடுத்திருக்காங்க. 2000-2024 வரைக்கும் 24 வருஷம் தாக்குதலுக்கு பலியான இராணுவ வீரர்கள், பயங்கரவாத தாக்குதல் பலியான இராணுவ வீரர்கள் மக்களையும் சேர்ந்து பார்க்கும்போது தொடக்க காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 1500 மக்களுக்கு மேலே மக்கள் இராணுவருக்கு மேலே சேர்ந்து பலியாயிருக்காங்க. அதை குறைச்சி வந்து இந்த 2023 போன வருஷம்தான் மிக குறைவான தாக்குதல் பதிவாயிருக்கு பயங்கரவாதத்தினால. இந்த 2024 மிகப்பெரிய தாக்குதல் அல்ல பதிவாயிருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் வந்து அமித்ஷா, மோடிஜி மற்றும் ராஜ்நாத் சிங் சொல்லலாம். உண்மையாகவே தீர்க்க தரிசனத்தோடு செயல்படக்கூடிய ஸ்திரமான தலைவர்கள். இது வந்து ரியூட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, வேற எதுவுமே நமக்கு வந்து பாரதிய ஜனதா ஆதரவு பத்திரிக்கை சொல்லலை. நான் ரியூட்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். 2000 எடுத்திங்கன்னா 2023 தான் மிக குறைவான தாக்குதல் இந்த மக்கள் மீதும் இராணுவம் மீதும் பதிவானது. 2024 அதை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. அதுவுமே மிக குறைவுன்னு தான் சொல்லணும். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உளவுத்துறை குறை சொல்லுவது, அமித்ஷாவை குறை சொல்றதெல்லாம் தேச விரோத செயல்னு சொல்லலாம். புள்ளி விவரங்கள் ஒரு காலம் பொய் சொல்லாது. அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 1500க்கு மேலே நம்ம இந்தியர்கள் பலியாயிருக்காங்க. இப்போ அதை விரும்புகிறாங்களா? அந்த அளவுக்கு அதிகமான தாக்குதலை விரும்புகிறாங்களா? அந்த அளவுக்கு அதிகமான பழி எண்ணிக்கையை விரும்புகிறாங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதோ திரும்ப திட்ட வேண்டியதோ அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மத்திய அரசுக்கு தேர்தல் வரும்போது போய் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதும் உங்களை சார்ந்தவர்களை பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க சொல்வதுமே ஒரு தேசத்துக்கு நலன் பயக்கும் செயல். மோடிஜியோடைய கருத்தை வலுப்படுத்தினாலே போதும்.
மிச்சம் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த பயங்கரவாதிகள் முழு அளவிலான போருக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அவன் ஒரு மலையின் உச்சியில் போய், இமயமலை எவரெஸ்ட் உச்சியில் போய் நின்னாலும் சரி, இல்லை ஆழ்கடலின் பாதாளங்களில் போய் அவன் ஒளிஞ்சாலும் சரி, விடவே மாட்டாங்க. எடுத்து அவனை எவ்வளவு அவனை சேதப்படுத்த முடியுமோ அவ்வளோ பேர் சேதப்படுத்தி கொண்டு காட்டுவாங்க. இப்போமேட்டு நிறைய வீடியோக்கள் என்கிட்ட இருக்குது. இந்திய இராணுவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதிகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. நிறைய ஒரிஜினல் வீடியோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் பதிவு பண்ண முடியாது. பதிவு பண்ணால் பிரச்சனைன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரிவினைவாத பேசுபவர்கள் பின்னால் போகவே போகாதீங்க. பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிங்க. மோடிஜி கரத்தை வலுப்படுத்துங்க. அது போதும். நன்றிகள்.